அதே மாதிரி பேராசிரியர் ஹாமில்டன் கிப்புங்கிறவர், இவர் இங்கிலாந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அவர் சொல்றாரு, குர்ஆனை பொறுத்தவரை மேற்கத்திய விமர்சகர்கள் அதன் கவிதை நயத்தை ஒப்புக்கொள்ள தவறிவிட்டனர். குர்ஆனை சில பேர் விமர்சிப்பட நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, அந்த விமர்சனம் எல்லாம் அதனுடைய கருத்துக்களை வைத்தியதாக இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்றா, குர்ஆனை விமர்சிக்கிற மர்மைங்கிறாரு, சொர்க்கங்கிற யார் போய் பார்த்தா அப்படிலாம் வரும்ல, அந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு என்ன செய்யறாங்க, மேற்கத்திய உலகம் குர்ஆனை விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க. நாத்திகர்கள் அப்படித்தான் பண்ணுவாங்க, அது பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ பண்ணன ஓகே, அதனுடைய ஓசை நயத்தை பத்தி நீ கவனிக்காம விட்டுருக்கிற, தவறிட்டிய, அதை உன்னால் விமர்சனம் பண்ண முடியாத, அதை நீ பாராட்டலாம் முடியுங்கிறார். சொல்றார், குர்ஆனை பொறுத்தவரை மேற்கத்திய விமர்சகர்கள் அதன் கவிதை நயத்தை ஒப்புக்கொள்ள தவறிவிட்டனர். அதனுடைய கவிதை நயத்தை ஒப்புக்கொள்ள வாசிச்சவன ஈர்க்குதுல, கவர்ச்சியா இருக்குதுல, கேட்பதற்கு இனிமையா இருக்குதுல, அந்த ஒரு தன்மையை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா கவனத்தில் கொள்ளல, ஒப்புக்கொள்ளவே இல்லை. குர்ஆனுடைய ஒரு மொழிபெயர், ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிறது, அதை படிக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு எழுதியிருக்கிறான். அதுக்கெல்லாம் பதில் வேற சொல்லுவோம் நம்ம விஷயம். அவன் இதெல்லாம் கவனிச்சவன், அது குர்ஆன் அரபியில் எழுதப்பட்ட மூலம் என்ன நீ பாத்தியா, அதை ஓத வச்சு கேட்டியாடான்னு கேட்கிறார். இவர் கேட்டவர். இவர் என்ன செய்யறாரு, ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கிறவர் சொல்றாரு, குர்ஆனை பொறுத்தவரை மேற்கத்திய விமர்சகர்கள் அதன் கவிதை நயத்தை ஒப்புக்கொள்ள தவறிவிட்டனர். கவிதை நயத்தை ஒப்புக்கொள்ள மூலத்தை படிச்சானே வைக்க முடியும், மொழிபெயர்ப்பு படிச்சா அப்படி ஒத்துக்கணும். அவன் மொழிபெயர்ப்பு படிச்சு விமர்சிக்கிறான். குர்ஆன்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்களா, அதை படிச்சு போட்டு வரிக்கு வரை அந்த சரியில்லை இந்த சரியில்லைன்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பதில் நம்மள்ட்ட இருக்கு. அது ஒரு விஷயம். குர்ஆனுக்கு எதிராக போடப்பட்ட எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட பதில் இருக்குது. இப்படி இப்பெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஏராளமான, நான் தேடி பார்த்த வகையில் ஒரு 15 அறிஞர்கள் சொன்னது கிடைத்திருக்கிறது. இன்னும் நல்ல மொழி புறமை உள்ளவர்கள் நீங்க தேடி ஆங்கில புலமை உள்ள தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆக்கங்கள் கிடைக்கும். குர்ஆனுடைய அந்த இதை என்ன அந்த ஓசை நயத்தை பத்தி என்ன சொல்கிறார்கள் நீங்க தேடுங்க. தேடினீங்கன்னா நான் எடுத்துக்காட்டு சின்ன சாம்பிள் தான், இதுக்கு மேல இருக்கும்.